வணக்கம் நண்பர்களே. வருகிற அக்டோபர் 15ஆம் தேதி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் 2 திரைப்படம் உலகெங்கும் பிரம்மாண்டமாக வெளியாக போகுது. அதற்காக ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களும் தமிழ் மொழி மட்டுமல்ல மற்ற மொழி சினிமா ரசிகர்களும் மிக ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், ஜெயிலர் திரைப்படம் செய்த வசூல் சாதனையும் சரி, அந்த படம் ரசிகர்களுக்கு கொடுத்த அந்த திருப்தியும் சரி, அது வேற ஒரு லெவல்ல இருந்தது. நிஜமாகவே தமிழ் சினிமாவில் அந்த மாதிரியான ஒரு பாய்ச்சலை நிகழ்த்திய படம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் அமைஞ்சது. ரஜினி படங்களிலேயே கூட அந்த அண்மை கால படங்கள்ல அந்த படத்துக்கு ஒரு தனி இடம் உண்டு. அந்த படத்தை அதனுடைய 2ஆம் பாகம் உடனே இன்னும் ஒரு ஆர்வம் வந்துருச்சு எல்லாருக்குமே. ஏன்னா ரஜினி சார் அவ்வளவு சுலபத்தில் 2ஆம் பாகத்துக்கு ஒத்துக்கிறவர் கிடையாது. சங்கருக்காக அந்த 2.0 ஒத்துக்கிட்டாரு. அந்த படம் தமிழ் சினிமாவை சிகரத்தில் ஏத்துச்சு. அதுக்கு அடுத்து நெல்சன் அவருடைய அந்த கதை, அதே போல அவருடைய அந்த ஒரு இயக்குனராக அவர் ரஜினியிடம் அவர் எப்படி நடந்துகிறாரு, இதெல்லாம் வச்சு அவருக்கு அந்த 2ஆம் பாகத்துக்கான வாய்ப்பை அவர் கொடுத்தார். அந்த படத்தை ஒத்துக்கிட்டார். இப்போ அந்த படம் பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே கொஞ்சம் தாமதம் தான், ஆனால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது வெளியாக போகுது. இப்போ சில தற்கூறிகள் இந்த இணையத்துல அந்த படத்தை நாங்கள் ஓட விட மாட்டோம், ரஜினி விஜயை போய் பார்க்கணும், விஜய் போய் பார்த்து கெஞ்சணும், அப்படி ஏதாவது நடந்தா மட்டும்தான் எங்க தலைமை ஒன்று இருக்கு, அந்த தலைமை சொல்லி நாங்க படத்தை ஓட விடுவோம், இல்லைன்னா அந்த படத்தை நாங்க ஓட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் யாரோ ஒரு அனாமதேயம் ஒரு தற்கூரி இதுல பேசியிருந்தது. இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக எல்லாருமே பார்க்கறாங்க. காரணம் என்னன்னா, இவர்கள் ஏற்கனவே வேட்டையின் படத்தப்போ இதே மாதிரியான வேலைகள்ல இறங்கினாங்க. அந்த படத்தை நாங்க ஃபிளாப்பாக்காம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையாக அந்த படத்துக்கு எதிரான விமர்சனங்களை முன் வச்சாங்க. அதே மாதிரிதான் கூலி திரைப்படத்துக்கு மிக கடுமையான ஒரு எதிர்மறை செய்திகளை பரப்புனாங்க. அதையெல்லாம் நம்ம ஆன் த ஸ்பாட் நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். அது குறிப்பா வேட்டையில எப்படி தேட்டரா போயிட்டு இந்த தற்குறி பசங்க அந்த படத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணாங்க, எதிர்மறை கருத்துக்களை பரப்பி படத்துக்கு வர்றவங்களை வரவிடாம தடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். கூலி திரைப்படத்துக்கு அதே மாதிரிதான். கூலியை அந்த படம் ஓடுற திரையரங்கில் போய் வாலண்டியரா போயிட்டு இவங்க மைக்கு அந்த ஆன்லைன்ல பைட் எடுக்கிறாங்கல்ல, அவங்களையெல்லாம் கூப்பிட்டு அவங்க கிட்ட தப்பா அந்த படத்தை பத்தி சொல்லி, அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் யாருடைய ரசிகர்கள் அப்படின்னு தெரிஞ்சு எக்ஸ்போஸ் ஆகி அவங்கள துரத்தி விட்ட கதையெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த எதிர்மறைகளுக்கு இடையில் தான் அந்த 2 படங்களும் வசூலில் சாதனை படைத்தன. நான் திரும்ப சொல்றேன், வேட்டையின் திரைப்படம் கிட்டத்தட்ட 400 கோடி வரைக்கும் அந்த படத்தினுடைய வசூல். அதன் பிறகு அந்த படம் ஜப்பான்ல ரிலீஸ் ஆகி அங்க முத்துக்கு பிறகு மிகப்பெரிய ரஜினியினுடைய ஹிட் படம் அப்படிங்கிற பெயரை வேட்டையன் பெற்றது. அப்படி ஒரு நேர்த்தியான பொழுதுபோக்கு பிளஸ் இந்த சமூகத்துக்கு தேவையான செய்திகளை சொன்ன படம் அது. அடுத்து கூலி திரைப்படம் விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த கூலி திரைப்படம் வசூலில் பெரும் சாதனை படைத்தது இந்த தற்குறிகளோட எதிர்மறை விமர்சனங்களுக்கு இடையில். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி நாங்க எதிர்மறை பரப்புவோம், நாங்க நெகட்டிவ் பண்ணுவோம், படத்தை ஓட விடாம பண்ணுவோம் அப்படின்னு இவனுங்க இப்ப இருந்தே சொல்றாங்கல்ல, அது அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு மிகப்பெரிய வேல்யூ கூட்டுது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தற்கொலை பசங்க தொடர்ச்சியாக இதையெல்லாம் சொல்லும் போது அது இயல்பாகவே மக்களுக்கு அந்த படத்தை பார்க்கிற ஆர்வத்தை தூண்டும். ரசிகர்கள் பிரச்சனை இல்லை, அவங்க இதையெல்லாம் ஒரு பொருட்டா கூட எடுத்துக்க மாட்டாங்க, இவெல்லாம் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க. இதுக்கு மேல கேவலமா அசிங்கமா திட்டணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இதை பேசுறான்ல, பேசும்போதே உங்க மனசுல என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் திட்ட வருதோ அதையெல்லாம் நான் பேசுறதா எடுத்துக்கங்க, புரியுதா? அந்த அளவுக்கு மிக மோசமாக பேச வேண்டிய ஒரு நபர் தான் அந்த பேசுற நபர். ஆனா அதை பேசி நம்ம தரத்தை நம்ம தாழ்த்திக்க விரும்பல. ஆனால் இந்த மாதிரி தற்கொலைகள் இன்னும் வருகிற 2 மாசம் இருக்கு இல்லையா, இந்த 2 மாசத்துல நிறைய பேர் இந்த மாதிரி புறப்படுவாங்க, இந்த மாதிரி நிறைய பேர் பேசுவாங்க. படம் ரிலீஸ் நெருங்க எப்படி படத்துக்கு பாசிட்டிவான செய்திகள் நிறைய வருதோ அதே போல இந்த மாதிரியான எதிர்மறை பேச்சுக்கள் நிறைய வரும். அதை மக்கள் புறம் தள்ளுவதற்கு இப்பவே இந்த கேம்பெயின் அவங்க ஸ்டார்ட் பண்றாங்கல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமா அமையும். மக்கள் இயல்பாகவே
இவங்க வேலையை தாண்டா, இவங்க தொடர்ந்து தாண்டா பண்ணுகிறாங்க, நம்ம பார்க்கலாம், போய் படத்துக்கு போகலாம் அப்படின்ற அந்த நினைப்பு வந்து அவங்களுக்கு வந்துடும். அவர்கள் இயல்பாகவே வந்து படத்தை ஆதரிப்பார்கள். கூடுதலாக ரசிகர்களுடைய பலம், ரசிகர்களுடைய ஆதரவு வந்து அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு எதிர்மறை பரப்புரைகள் வந்து எந்த வகையிலும் அந்த படத்தை பாதிக்காது. ரஜினி எப்படிப்பட்டவர், ரஜினி ரசிகர்கள் எப்படிப்பட்டவங்க, ரஜினி செய்த சாதனை என்ன, ரஜினிக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஒரு கொசு தான். இப்போ கூட நீ ஆட்சியில் இரு, பெரிய முடிசூட மன்னனா கூட மாறு, இல்லை இந்தியாவுக்கு பிரதமராக கூட ஆகு, அதை பற்றியெல்லாம் யாருக்கும் ஒரு அக்கறையும் கிடையாது. ஆனால் திரைப்படத்துறையை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு தோற்று போன நபர் தான். திரைப்படத்துறையில் உன்னுடைய சாதனைன்னு சொல்லிக்க என்ன இருக்கு? என்ன நீங்க என்ன சொல்லுவீங்க? இப்போ இந்த ஒரு தற்குறி பைய வந்து யாருக்காக இந்த கூவுறா? விஜயை போய் பார்க்கணும் ரஜினி, அவரை போய் பார்த்து கெஞ்சணுமா? யோசிச்சு பாருங்க. நீ யார வந்து ஒரு முன்மாதிரியை வச்சு சினிமாவுக்கு வந்த? யார் வசனத்தை பேசி வந்த? அல்லது இப்ப வரைக்கும் நீ யாரை பின்பற்றி இந்த திரைப்படத்துறையிலும் சரி அரசியலும் சரி நீ யாரை பின்பற்றி உன்னுடைய அந்த வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க? எல்லாமே வந்து ரஜினியை பார்த்து தான் நீ சினிமாவுக்கு வந்த. ரஜினியின் தம்பி நானு, ரஜினியோட சீடன் நானு, ரஜினியோடைய குரு, ரஜினியின் தலைவன், இப்படி சொல்லித்தான் வந்து ரஜினி ரசிகர்கள் உள்ளிட்ட அவ்வளோ பேர் ஆதரவையும் பெற்று ஒரு நடிகனாக ஒரு இடத்த வந்து பிடிச்ச. நீ யாரதான் உச்சத்தை பிடிச்சன்னு சொல்றே தவிர ஒரு நடிகனா நீ வந்து உக்காந்தது ரஜினியினுடைய பெயரை சொல்லித்தான். இன்னைக்கு ரஜினி வந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்? அது எப்படி சரியாகும்? முதல்ல வந்து அடிப்படையில உங்களுக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா இந்த மாதிரி பேசுற பசங்களை வந்து நீங்க கண்டிக்கணும்ல. சரி, கண்டிக்கல கூட நீங்க தான் வந்து ஒரு இதுக்குன்னு தனியா இதை தலைமை அமைப்பு இருக்காம இந்த அமைப்பு மூலமாக இதை கண்ட்ரோல் பண்ணல. நீங்க பண்ண மாட்டீங்க. நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்றேன், விஜய்க்கு வந்து அப்படியெல்லாம் எந்த எண்ணமும் கிடையாது. அவர் வந்து இந்த மாதிரியான அந்த செய்திகள், இப்படி வருகிற அந்த வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாரு அப்படிங்கிறத தான் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ இப்போதும் கூட விஜய் அப்படி ஒரு மனநிலையில் இருந்தாக்க தாராளமா இருங்க. ஆனா எந்த வகையிலும் வந்து ஜெயிலர் அப்படிங்கிற காட்டாத்தை வந்து உங்களால் தடுக்கவே முடியாது, அணை போடவே முடியாது. அந்த அளவுக்கு அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய வெற்றி படமா மாறும். ரஜினிய இந்த தமிழ்நாடு, தமிழ் சினிமா அத்தனை பேரை வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும். அவ்வளவு சாதனைகள் அவர் செஞ்சது. இன்னைக்கு வரைக்கும் இந்த இண்டஸ்ட்ரியினுடைய அடையாளம் யாரு? விஜய் இல்ல, ரஜினி தான். அஜித் இல்ல, ரஜினி தான். கமல்ஹாசன் இல்ல, ரஜினி தான். இது மிகைக்கா சொல்ல, நீங்க எங்க போய் கேளுங்க, யாருக்கிட்ட வேணா பேசி பாருங்க. நான் சொல்றதுல ஏதாவது தவறு இருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க. ரஜினியினுடைய தமிழ் சினிமாவினுடைய அடையாளமாக ரஜினி நிற்கிறார். தமிழ் சினிமாவின் அத்தனை சாதனைகளுக்கும் சொந்தக்காரராக ரஜினி நிற்கிறார். இந்த சாதனைகளில் எதையாவது யாராவது வந்து தாண்டி இருக்காங்களா? தொட்டு பார்த்துருக்காங்களா? அருகில் நெருங்கி பார்த்துருக்காங்களா? பொய்யா வட சொல்லலாம், போஸ்டர் அடிக்கலாம், ட்விட்டர்ல வந்து விதவிதமா போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணலாம், அவ்வளவுதானே தவிர ஆர்கானிக்கா உங்களால் ஏதாவது ஒரு சாதனை செஞ்சிருக்க முடியுமா? நான் இப்பயும் சொல்றேன், வேட்டையின் திரைப்படத்தினுடைய சாதனையை கூட தொடாதவர் தான் வந்து இப்போ முதல்வராக இருக்கிற விஜய், அவருடைய படங்கள். அதுதான் உண்மை. அதனால இவர்கள் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது எந்த வகையிலும் ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றியை பாதிக்க போறதில்லை. அந்த படத்தின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்திட போறதில்லை. அந்த படத்துக்காக மக்கள் மத்தியில் ஏற்பட்டு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பை குறைக்க போறதில்லை. மாறாக இன்னும் பல மடங்கு அதை எகிர வைக்குதான் இது உதவும். ஒரு வகையில் இந்த எதிர்மறை பிரச்சாரங்கிறது, அதாவது இந்த தரப்பு செய்கிற எதிர்மறை பிரச்சாரம் என்பது ஒரு வகையில் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பை பல மடங்கு எகிர வைக்கும். அதனால இது குறித்து ரசிகர்கள் ரொம்ப அலட்டிக்க தேவையில்ல. அதே நேரத்தில் எச்சரிக்கையா இருந்து இந்த படம் வெளியாகிற போது உங்களுடைய ஆதரவு எப்படி அப்படிங்கிறத இதற்கு முன்பு காட்டியதை விட இப்பதான் வந்து சரியான தருணம். உங்களுடைய சாலிடாரிட்டின்னு சொல்றோம்ல, சாலிடாரிட்டி டுவர்ட்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உங்களுடைய ஐகான் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நீங்க காட்ட வேண்டிய அந்த சாலிடாரிட்டிங்கிறது எப்போ காட்டணும்னா இப்போதான். ஏன்னா இப்ப அந்த அளவுக்கு எதிர்மறையான விஷயங்கள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அவரும் கூட, ரஜினியும் கூட வந்து ஒரு பெரிய மன உளைச்சல் இருப்பது போன்ற ஒரு நிலை தான். இதையெல்லாம் பார்க்க இருப்பது. அவருக்கு மன உளைச்சல்னா நாளைக்கு சாப்பாட்டுக்கு ஒன்றும் இல்லையே, அல்லது நம்ம சொத்து எல்லாம் சேர்த்து வச்ச சொத்து எல்லாம் போயிடுச்சே, அந்த மன உளைச்சல் இல்லை அவருக்கு.
ஏன்னா இப்படி ஆயிடுச்சே இந்த சொசைட்டி, நம்ம கனவிலும் நினைக்காத விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம கனவிலும் நினைக்காத அளவுக்கு தமிழ்நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு. தமிழ் மக்கள் மத்தியில இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்துருச்சு. இப்படியெல்லாம் சமூகம் மாறிக்கிட்டு இருக்கு. குழந்தைகள் மாணவர்கள் எல்லாம் இப்படி பிற்போக்குத்தனமா போயிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற வேதனை அவருக்கு நிச்சயமாக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் இந்த ஜெயிலர் திரைப்படத்தினுடைய வெற்றிங்கிறது ஒரு வகையில் அவருக்கு ஆறுதல் அளிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால ரசிகர்கள் இதை மனதில் கொண்டு செயல்படுங்கள். இந்த மாதிரி நபர்களுக்கு தகுந்த செருப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே இருங்க. இதை அப்படியே புறந்தள்ளிட்டு கண்டு காணாம போயிருந்தாலும் நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இவர்களுக்கான செருப்படி என்னங்கிறத உங்களுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் தர முடியுமோ, அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு. இப்போ சோசியல் மீடியாவே என்ன கூட அங்கும் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நம்முடைய எதிர்ப்பை, நம்முடைய ரியாக்ஷன்ஸை காட்டணும். ஓகேவா? ஏன்னா சைபர் கிரைம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு. இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காம கூட விடலாம். ஏன்னா ஆட்சி அவங்களது. அதனால இந்த மாதிரி நபர்களை அவங்க கண்டும் காணாம கூட விடலாம். ஆனா எதிர்வினை ஆற்றுபவர்களை அவங்க நிச்சயமாக கண்குத்தி பம்பா பார்ப்பாங்க. பாருங்க, குதிரை பேரம் நடத்துறது யாரு? இப்ப இருக்கிற கட்சி, இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி. ஆனா வழக்கு பதிவு யார் மேல போடுறாங்க? எதிர்கட்சிகள் மேல போடுறாங்க. யாருக்கு குதிரை பேரம் அவசியமா இருக்கு? விஜயனுடைய ஆட்சிக்கு. யாருக்கு குதிரை பேரம் தேவையில்லை? திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். இல்லையா? அவங்க ஆட்சி அமைக்க போறதில்ல, ஆட்சியை கவிழ்க்கவும் போறதில்ல. ஆனா இந்த குதிரை பேரத்தை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்க. அதனால அவங்களை அடக்கிறதுக்கு அவங்க மேல கேஸ் போடுறாங்க. அப்படித்தான் இப்பயும். இப்போ நீங்க ஜெயிலரை பத்தியோ ரஜினியை பத்தியோ இவ்வளவு கேவலமா இந்த நபர் பேசுறாருல, நியாயமா இவன் மேலதானே வழக்கு போடணும். இவனை தூக்கி உள்ள உட்காரிக்கணும்ல. அதை செய்ய மாட்டாங்க. நீங்க இதுக்கு எதிராக ரியாக்ஷன் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆபாசமாகவோ சட்டத்துக்கு மீறியோ நீங்க ஏதாவது செய்ய போனா உங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த சமூக வலைத்தளத்தில் விஜய தப்பா பேசிட்டாங்கன்னு 2 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. கோவையை சேர்ந்த 2 மாணவர்கள். அவங்க இளைஞர்கள், அவங்க திருச்சியில் இருக்காங்க. கோயம்புத்தூர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அதனால இந்த மாதிரியான சமூகத்தில், அதாவது என்ன பிராக்டிக்கலா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். நம்ம கண்மூடித்தனமாக ஒரு எதிர்ப்பையோ எதிர்வினையோ காட்டுறதனுடைய பின்விளைவு என்னவா இருக்கும் அதையும் நம்ம யோசிக்கணும். அதனால ரசிகர்கள் இந்த விஷயத்துல கேர்ஃபுல்லா நடந்துக்கணும். இவங்களெல்லாம் விட்டுருவாங்க. இதுக்கு எதிர்வினை காட்டுகிற உங்களை அவங்க இலக்கு வைக்கலாம். அதனால அதுலயும் கேர்ஃபுல்லா இருங்க. அதையெல்லாம் தாண்டி பொதுமக்களுடைய ஆதரவுன்னு ஒண்ணு இருக்கு. ரசிகர்கள் தாண்டிய பொதுமக்களுடைய ஆதரவு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு திரைப்படத்தை ஜெயிக்க வைக்கும், ஒரு தலைவரையும் ஜெயிச்சு அரசியல் போய் ஆட்சியில் உட்கார வைக்கும். இது ரசிகர்கள் தாண்டிய பொதுமக்களுடைய ஆதரவு, அது ரொம்ப முக்கியம். அது இந்த படத்துக்கு அமோகமாக வரும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அதை நிரூபிக்கிற வகையில தான் இப்ப போறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.